இத்தாலியினுடைய ரோம் நகரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அங்கே ஒரு வீடு, அந்த வீட்டில் மாலை நேரம் ஒரு முதியவர் இருக்கிறார். அவர் வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகிறார், ஏதோ பொருள் வாங்குவதற்காக போகிறார். அவர் திரும்பி வருவதற்கு 2-3 மணி நேரம் ஆகும்னு தெரிஞ்சுட்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு திருடன் அவர் வீட்டுக்குள்ளே புகுந்தான். புகுந்த திருடன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து ஒரு பையில போட்டு திருடிட்டு கிளம்ப போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரியில் நிறைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். என்ன புத்தகம் இருக்கிறது என்று அப்படி தற்செயலாக தேடும் போது ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பும் அந்த புத்தகத்தினுடைய அட்டை படமும் அவனுக்கு பிடிக்குது. திருடிய பையை பக்கத்தில் வச்சுட்டு அந்த வீட்டு சோஃபாவில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டான். யாரு? திருட போன திருடன். தன்னை மறந்து அவன் படிச்சுட்டே இருக்கான். 10 நிமிஷம், 20 நிமிஷம், 40 நிமிஷம், 1 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கிறான். அந்த வீட்டு உரிமையாளர் வந்துட்டார். கதவை திறந்தால் உள்ள ஒரு திருடன் பையில எல்லாத்தையும் திருடிட்டு உட்கார்ந்து புக்கு படிச்சுட்டு இருக்கிறான். அவர் உடனே காவல்துறை அழைத்தார். காவல்துறை வந்தது, அவனை கைது செய்தார்கள். அப்போ அவன் காவல்துறையிடம் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்தான், இதை படித்து முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் கைது பண்ணாதீங்க அப்படின்னு. காவல்துறையில் அப்படி இல்லை, நீ திருட வந்தது தப்பு, இன்னொரு வீட்டில் திருடுகிற நேரத்தில் இருக்கும்போது அவன் சொல்றான், தன்னை மறந்து படிக்க, திருட போன இடத்தில் கூட தன்னை மறந்து படிக்க வைக்கிற புத்தகம் இந்த உலகில் இருக்கிறது. நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள், தண்டிக்கப்படுவீர்கள் என்றாலும் பரவாயில்லை, தன்னை மறந்து படித்தேன் நான், இப்படி புத்தகம் படித்து நீண்ட நாள் ஆகிவிட்டது, போகலான்னு குறிப்பிட்டான். மறுநாள் அது செய்தித்தாளில் வெளியானது. இத்தாலியினுடைய எல்லா பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வெளியானது. இந்த திருடன் ஒரு புத்தகத்தை படித்தான் இல்லையா, அந்த புத்தகத்தை எழுதியவருடைய பெயர் ஜியோவனி நிச்சி அப்படிங்கிறவர். அவர் அந்த செய்தியை படித்தார். படித்தது உடனே என்ன செய்தார் என்றால், அந்த திருடன் படிப்பதற்காக ஒரு புத்தகத்தை அவரே சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தார்.